You know how old they were? Claimed the teen was drunk at the time. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர். 25,000 ரூபாய் அபராதம். அதாவது சின்ன பசங்க வண்டி ஓட்டி பிடிபட்டால் 25,000 ரூபாய் அபராதம். இது சம்பந்தமாக விரிவாக வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க. நேயர்களே, மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருக்கேன், 17 வயசு பையன் 48,000 ரூபாய்க்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு பாரில் போய் குடிச்சிட்டு வண்டியை அதிவேகமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கான். காஸ்ட்லி காரு, விலை உயர்ந்த கார். அது ஏற்றி பாவம் 2 பேரை சாவடிச்சிட்டான். அதாவது அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கணவன் மனைவியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. 2 வீலரில் வந்துட்டுருக்காங்க. அவங்க மேலே வேகமாக போய் போதையில் இடிச்சிட்டான். இடித்த உடனே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காரை போட்டு அடிச்சு நொறுக்கிறது நம்ம வீடியோலெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக அந்த பையன் ஓட்டியிருக்கான். அந்த சின்ன பையன் பாருங்கள், போதைக்கு அடிமையாகி நம்ம ஊரில் தான் பசங்க போதைக்கு அடிமையாகி கஞ்சா விற்கிறானுங்க, மாத்திரை போடுறானுங்க, அபீன் போடுறானுங்க, சாராயம் குடிக்கிறானுங்க, கல்லை குடிக்கிறானுங்க. அப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பணக்கார விட்ட பையன் பாருக்குள்ளே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு 48,000 ரூபாய் குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு அதிவேகமாக ஓட்டிகிட்டு 2 பேரை சாவடிச்சிட்டான். புருஷன் பொண்டாட்டியை சாவடிச்ச உடனே அந்த ஊர் மக்கள் அடித்து நொறுக்கி அந்த காரை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அவங்க தாத்தாவுடைய ஜாமீனில் இந்த பையனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், ரத்த மாதிரிகளை கூட மாற்றி விட்ருக்காங்க டாக்டர்ஸ். அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பேருடைய 2 பேர் உயிரும் எடுத்துட்டான். நல்ல டாக்டர்ஸ் அவங்க தான் ஃபேமிலியில் நல்லா படிக்க வச்ச பசங்களை கெடுத்து காசாசை காமிச்சு அவங்களையும் கெடுத்து அவங்களுடைய வேலையும் போச்சு, அவங்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு அந்த சின்ன பையன் ஆளாக்கி விட்ருக்குறான். அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் சின்ன பசங்க வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓட்டி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25,000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியுடைய சொந்தக்காரர் யார், அவங்க அப்பா அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு 3 மாதம் ஜெயில். அது இல்லாமல் அந்த வண்டியுடைய ஆர்சி புக்கு ரத்து. ஸோ இந்த மாதிரி சில திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. வர ஜூனில் இது அமலுக்கு வருது. நாளை கழிச்சு தான். தயவுசெய்து பசங்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்தாலும் கூட அவங்க எதுக்கு கொடுக்குறீங்க, அவங்க சைக்கிள் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். வண்டி கொடுக்கறதுனால என்ன ஆகிடுது, அதிவேகமாக போகிறாங்க. நிறைய பேர் 17 வயசு 18 வயசில் செத்து போயிடுறாங்க. நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு, கை கால் உடச்சிக்கிறானுங்க. இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஆக என்ன பண்ணிங்கன்னா, பசங்கிட்ட வண்டி கொடுக்காதீங்க. வண்டி கொடுத்துட்டாலும் இன்கேஸ் அவன் இடிச்சுட்டு எதனா பிரச்சனை பண்ணான்னா கூட திருப்பி அவனுக்கு 25 வருஷம் கழித்து தான் அவனுக்கு லைசன்ஸே கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதனால் நம்மளுடைய தமிழக அரசு முன்னெச்சரிக்கையை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஊர் வாண்டங்களை பிடிக்கவா முடியும் போலீஸுக்காரங்க, அதான் சொல்லியிருக்கிறாங்க. பிடிச்சா அப்படி கேள்வி வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா, பிடிச்சா 25,000 ரூபா ஃபைனா, அவங்க பெற்றவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில், 3 மாதம் ஜெயிலு. ஸோ இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பிடிக்கிறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், அவங்கள கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை. பிடிச்சா அது பிடிக்கலன்னா அவன் பாரு சந்தை புந்தில் அங்கேயும் ஓட்டிகிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் 17 வயசு பசங்க 18 வயசு பசங்க உள்ளே இருக்கிறவங்க லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக இப்போ யாருன்னா அன்எக்ஸ்பெக்டடாக யாரோ ஒரு வண்டி இடிச்சிட்டு போயிடுச்சு, கேப்பர் என்று ஒரு பாடி கிடக்குது அப்படின்னும்போது அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போது 2 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் எழுதி கொடுக்கணும். தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல எங்கள் வேண்டியப்பட்டவர் இறந்துட்டார், எங்களுக்கு பணம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நிவாரண தொகை இறந்து போனவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கால் அடிப்பட்டவங்களுக்கு, கை அடிப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கு. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்கள வண்டி ஓட்ட விடாதீங்க, ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அவங்க வண்டி ஓட்டினாங்கன்னா 3 மாதம் ஜெயில், உங்களுக்கு 25,000 ரூபா அபராதமும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வண்டியும் உங்களுக்கு வேஸ்ட், அந்த வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா ஆர்சி புக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு வண்டி கொடுக்காதீங்க. லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி கொடுங்க. முறையாக